Hello viewers, நீங்க பார்க்க போறது Collywood Uncut with me Farina. நாம Collywood Uncutல சினிமா இண்டஸ்ட்ரியில நடக்கிற A to Z விஷயங்கள், அதாவது press meet, team interview, audio launch, cine trends, shooting spots, இப்படி பல சுவாரஸ்யமான விஷயங்களை தான் பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி இன்னைக்கும் உங்களுக்காக நிறைய விஷயங்கள் காத்துட்டு இருக்கு. நிகழ்ச்சிக்கு போகலாம். Camera, rolling, music! 1, 2! யுவராஜ் டிரெக்ஷனில் அத்தர்வா, பிரியா ஆனந்த், லக்ஷ்மி ராயோட ஸ்டார் காஸ்டிங்கில் வெளிவர போகிற திரைப்படம் தான் இரும்பு குதிரை. ஸோ இந்த படத்துக்கு ஏகப்பட்ட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது, நிறைய ஹைலைட்டிங்கான விஷயங்களும் இருக்குது. ஸ்டார் காஸ்டிங் நல்லா அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி இசையமைப்பாளரும் இந்த படத்துக்கு நச்சுன்னு அமைஞ்சிருக்காங்கன்னே சொல்லணும். இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்கிறது ஜிவி பிரகாஷ். இது இவருடைய 40th படமாங்க. அண்ட் இந்த படத்தோட ட்ரெய்லரை பார்க்கும்போது ரேஸ் சம்மந்தப்பட்ட ஒரு சப்ஜெக்டாக இருக்குமோ அப்படின்னு தோணுது. ஸோ இந்த ப்ரெஸ் மீட்க்கு வந்திருக்கவங்க இந்த படத்தை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். இரும்பு குதிரை பற்றி சொல்ல போனோன்னா இது வந்து ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு பைக்கர்ஸ் பற்றின ஒரு கதை இது. ஸோ பைக்கர்ஸ் கேங் இருப்பாங்க இல்லையா, பாண்டிச்சேரியில் ஒரு செட் ஆஃப் கேங் இருப்பாங்க, இங்கே சென்னையில் ஒரு செட் ஆஃப் பைக்கர்ஸ் கேங் இருப்பாங்க. ஸோ அவங்கள பேஸ் பண்ணி எடுத்த படம் இது. இதில் வந்து மேக்ஸிமம் எல்லாமே சூப்பர் பைக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இது. எல்லா பையனோட ட்ரீம் இது, ஒரு சூப்பர் பைக்கில் போய் உட்காந்து அதில் ஓட்டணும்னு சொல்லி. ஸோ இட் வாஸ் வெரி வெரி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் ஜிவியோட இது எனக்கு வந்து 4வது படம். உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நாளாக இந்த காம்பினேஷன் சஸ்டெயின் ஆகிட்டுருக்கு. அண்ட் ஃப்யூச்சரில் கூட நிறைய படம் சேர்ந்து பண்ணுவோம். என் கோஸ்டார்ஸ் பிரியானந்த் அண்ட் லக்ஷ்மி 2 பேர் பற்றியும் சொல்லுவோம். வண்டர்ஃபுல் கோஸ்டார்ஸ். அண்ட் 2 பேருக்கும் இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு படமாக இருக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தட் இரும்பு குதிரை இஸ் கம்மிங் ஸோ க்ளோஸ் டு ரிலீஸ். அண்ட் இந்த படம் வந்து நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணோம். பிகாஸ் இட்ஸ் வெரி யங் டீம். ஒரு நியூ டிரெக்டர் யுவராஜ், அண்ட் தென் அதர்வாவோட ஃபர்ஸ்ட் டைம் நடிக்கிறேன். அப்புறம் கோபி அமர்நாத் கேமராமேன், அண்ட் தென் ஜிவி பிரகாஷ் மியூசிக், அண்ட் சுரேஷ் வந்து எடிட்டிங் பண்ணுறாரு. ஸோ இட்ஸ் வெரி யங் டீம் அண்ட் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தோம். பிகாஸ் இட் வாஸ் அ பைக்கர் ஃபில்ம். இந்த மாதிரி ஜானர் வந்து அதிகமாக வந்து சவுத் இந்தியாவில் பண்ணுறதில்ல. அண்ட் இது எல்லாத்துக்கும் யூ நீட் அ வெரி ஸ்ட்ராங் ப்ரொடியூசர், அண்ட் அகோரம் சார் ஹஸ் பின் ஸோ வண்டர்ஃபுல்லி சப்போர்ட்டிவ். ஸோ ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அண்ட் தேங்க்ஸ் டு யுவராஜ் எனக்கு வந்து இந்த படத்தில் இந்த ரோல் கொடுக்கறதுக்காக. இந்த படத்தில் என்னோடய ரோல் வந்து ஒரு பைக்கர் ரோல். ஒரு பாண்டிச்சேரியில் இருந்த ஒரு பைக்கர். ஷீ இஸ் அ ஃபங்கி லுக்கிங் கேர்ள். ஆனால் இந்த படத்தில் எதுக்காக வருவாங்க, என்ன பண்ணுவாங்க, அதை நீங்கள் படம் தான் பார்க்கணும். ஆல் ஐ கேன் சே இஸ் ஐ எம் அ பைக்கர் இன் தி ஃபில்ம். இரும்பு குதிரை ஒரு ரேஸ் ஆக்ஷன் த்ரில்லர், ஒரு ஸ்டைலிஷான ஒரு ஃபிலிம், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்கிரிப்ட், கதை பிடிச்சி அக்செப்ட் பண்ண ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபிலிமாக இருக்கும். ஒரு ரெகுலராக எல்லாருக்குமே பைக்னால் ரொம்ப பிடிக்கும். பசங்களுக்குனா பைக்னால் ரொம்ப பிடிக்கும், சில பொண்ணுங்களுக்கு கூட பிடிக்கும். பட் இது வந்து அந்த பைக் பேஸ்டான ஒரு ரேஸ் ஃபிலிம். ஸோ அதனால் எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது. ஆர்ஆராக மியூசிக்காக ரொம்ப எதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு அக்செப்ட் பண்ணேன். என்னுடைய 40th ஃபிலிம் மியூசிக் டைரக்டராக. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்கிரிப்ட், ஸ்டைலிஷாக வந்திருக்கு. பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்ததான் நம்ம நிகழ்ச்சியில் வரப்போகிறது எஸ் வெல்கம் பேக் டு Collywood Uncut. இரும்பு குதிரை திரைப்படத்தோட ப்ரெஸ் மீட்டை தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த படத்தை பற்றின ஒரு ஸ்பெஷலான விஷயம் சொல்லணும்னா, ஹீரோ அத்தர்வாவோட பரதேசி திரைப்படத்துக்கு அப்புறமா அவர் மேலே ஏகப்பட்ட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குங்க. நம்மலாம் அத்தர்வா மேலே ஒரு பயங்கர எதிர்பார்ப்போடு தான் இருந்துகிட்டு இருக்கோம். ஸோ அதனாலே வந்து அவர் ஒவ்வொரு படத்தையும் நம்ம சூஸியாக பண்ணணும் அப்படின்றதுக்காக இத்தனை நாட்களாக நிறைய படத்தோட கதை கேட்டுட்டு, அதை பாலா சார் கிட்ட கேட்டுட்டு இதை பண்ணலாமா வேணாமா அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் இவர் வந்து பண்ணுறதுக்கான முடிவில் இருந்திருக்காரு. எப்போ இரும்பு குதிரை படத்தோட கதையை அத்தர்வா பாலா சார் கிட்ட சொன்னாரோ உடனே பாலா சார் ஓகேப்பா இந்த படம் நீ நடி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் உடனே அத்தர்வாவும் இந்த படத்துக்கு ஓகே சொல்லியிருக்காரு. ஸோ இந்த படத்தோட ப்ரெஸ் மீட்டை தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். தொடர்ந்து பார்க்கலாம். வணக்கம், நான் வந்து இரும்பு குதிரை படத்தோட டைரக்டர் யுவராஜ் போஸ். இந்த படம் வந்து இரும்பு குதிரை வந்து கல்பாத்தி அகோரம் வந்து தயாரிச்சிருக்காங்க ஏஜிஎஸ் பேனரில். மியூசிக் வந்து ஜிவி பிரகாஷ். 5 பாட்டு இருக்குது இந்த படத்தில். ஹீரோ வந்து அதர்வா, பிரியா ஆனந்த், லக்ஷ்மி ராய்,
ஜானி சின்னிகன் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ஆக்ஷன் என்டர்டெய்னர். நீங்கள் எல்லாருமே இது ரொம்ப லைக் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஜிவி. நாங்கள் எல்லோரும் ஜிவியோட மியூசிக் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் ஷூட்டிங் டைமில். அண்ட் ஃபைனலி இப்போ ஆடியன்ஸ் எல்லோரும் இந்த மியூசிக்கை கேட்பீங்க. இந்த படம் வந்து இட் டேக்ஸ் அ வெரி கான்ஃபிடென்ட் ப்ரொடியூசர் டு ஷூட் அ ஃபிலிம் தட்ஸ் ஆன் ரேசிங். ஏன்னா ஆப்வியஸ்லி நிறைய பெரிய பட்ஜெட்ஸ் தேவை. அண்ட் எங்களை வச்சு இந்த மாதிரி ஒரு படம் எடுத்திருக்கீங்க. we've shot in some really amazing locations. இட்லியில் நிறைய ஷூட் பண்ணியிருக்கோம். நார்மலாக ஒரு ஆக்டராக நிறைய அழகான லொக்கேஷன்ஸில் ஷூட் பண்ணியிருக்கேன். பட் இந்த படத்தில் வந்து சாங்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் நிறைய சீன்ஸ், கிளைமேக்ஸ் எல்லாமே வந்து இட்லியில் ஷூட் பண்ணோம். Atharva, he is one of the sweetest co-stars that I've worked with. Actually first time naanga rendu perume work pannirkom, but we have lot of things in common which we discovered when we started working. So I really had a good time and a good working relationship with Atharva. And also he's I don't know, he's very sweet to actually talk to. And I've literally I've done this film as a friend, so thank you Atharva for being so sweet. இந்த படத்தோட ஸ்டண்ட் சீக்வன்சஸ் அப்புறம் வந்து ரேஸ் சீக்வன்சஸ் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஸ்டாண்டர்டில் வந்திருக்கு. உண்மையாகவே ரொம்ப நல்லாயிருக்கு. கங்க்ராட்ஸ் யுவராஜ். சாங்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஆல்பம்லேயும் ஏதாவது ஒரு வரைமுறைகள் இல்லாமல், அதாவது இப்போ இந்த ஆல்பம் பண்ணிட்டோன்னா அதுலேருந்து வேரியேட் பண்ணணும். இப்போ ஆயிரத்தில் அந்த ஸ்டைல் அது முடிஞ்சுது, ஆடுகளம்னா முடிஞ்சுது, மயக்கம் என்ன, ஸோ அடுத்து வேற என்ன அப்படின்ற மாதிரி இந்த ஆல்பமில் வந்து டப் ஸ்டெப் அப்படிங்கிற ஸ்டைலை வந்து ஃபாலோ பண்ணியிருக்கேன். டப் ஸ்டெப், ஹிப்ஹாப். நன்றி வந்து கல்பாத்தி அகுரம் சாருக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு படம் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு, இவ்வளோ மேசிவ் ஸ்கேலில் பண்ண என் ப்ரொடியூசருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். அவர் ஆஃபீஸில் நான் போய் உட்காரும்போது அவர் அதான் சொன்னார், சார் இதை பிளான் பண்ணும்போது we're taking this to an international standard, வேறு மாதிரி பண்ணோன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அண்ட் தட்ஸ் கம் அவுட். இப்போ விஷுவலாக பார்த்துருப்பீங்க நீங்கள். ஸோ கண்டிப்பாக இது வந்து ஜஸ்ட் 10% ஆஃப் வாட் யூ சீன். இந்த கண்டிப்பாக படத்தில் வந்துட்டு இன்னும் என்ஹான்ஸ்டாக தெரியும். அண்ட் இது யுவராஜ்க்கு வந்து மொதல் படம். கண்டிப்பாக யுவராஜ்க்கு இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு இடம் கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா யுவராஜுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது. நாங்கள் ஷூட்டிங் பண்ணும்போதே ஒன்றுமே சில விஷயம்லாம் புரியாது ஷூட்டிங் பண்ணும்போது. பட் போஸ்ட்டில் வந்துட்டு நான் டப்பிங்கில் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, ஓகே இது கண்டிப்பாக இதுக்கு லிங்க் இருக்குது, இட் மேக்ஸ் சென்ஸ் அப்படின்னு தெரிஞ்சது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஜிவி சொன்ன மாதிரி இது எனக்கும் ஜிவிக்கு 3வது படம். அண்ட் கண்டிப்பாக இந்த காம்பினேஷன் இன்னும் ரொம்ப நாள் தாக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். அண்ட் தாமரை மேமுக்கு ரொம்ப தேங்க்ஸ். 30 கற்பனைகள் எனக்கு எல்லா பாட்டும் அவங்க எழுதி தந்தாங்க. அண்ட் இந்த படத்தில் எனக்கு 4 பாட்டு எழுதி தந்திருக்காங்க. லவ்லி சாங்ஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஓகே, அடுத்ததான் நம்ம காலர் அன்கட் நிகழ்ச்சியில் ஒரு குட்டி பிரேக். வெல்கம் பேக் டு காலிவுட் அன்கட். கடல் தந்த காவியம் அப்படின்னு ஒரு பியூட்டிஃபுல்லான பேரோட படத்தோட ஆடியோ லான்ச் இப்போ நடந்தது. ஸோ இந்த பேரை பார்க்கும் போதே ஒரு கவிதை மயம் நமக்குள்ளே உருவாகுது இல்லையா? ஸோ இந்த படமும் இதே மாதிரி தான் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த விஷயங்கள்லாம் நம்ம படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்க முடியும். இப்போது இந்த படத்தோடைய ஆடியோ லான்ச்சை பார்க்கலாம். பாண்டிய நாட்டில் ஒரு ஊரா வடக்கங்குளம், இங்கே வேண்டிய மட்டில் வருவாளா பரலோகமாதா. கடல் தந்த காவியம் டைட்டில் நல்லா இருக்குது. திரையுலகுக்கு கடல் பல காவியங்களை தந்திருக்கு. மலையாளத்தில் செம்மீன் அப்படின்னு படம், அது வந்து கடல் தந்த காவியம்தான். நம்ம தமிழில் படகோட்டி, நம்ம புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நடித்த படம், அதுவும் கடல் தந்த காவியம்தான். அப்புறம் நம்ம இயக்குனர் இமயம் பாரதிராஜாவோட கடலோர கவிதைகள், அதுவும் கடல் தந்த காவியம்தான். இந்த மாதிரி கடல் பல காவியங்களை நம்ம தமிழ் திரையுலகுக்கு தந்துருக்கு. இப்போ டைட்டிலே கடல் தந்த காவியம்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி இந்த படமும் பெரிய வெற்றி அடையணும். படத்தில் 5 சாங்ஸ் இருக்குது, 5மே 5 டைமென்ஷனில் இருக்குது. ரொம்ப நல்லா வந்திருக்கு. படத்தை பாருங்கள், பார்த்து எங்களுக்கு ப்ளஸ் பண்ணுங்கள். என்னடா இது மட்டும் சொல்கிறானே, கதை எப்படி இருக்கும்னு யோசிக்கிறீங்களா? கதை செம்மையாக இருக்குங்க. எல்லோரும் சொல்கிற விஷயம் இல்லை, உண்மையான விஷயம். ஏன்னா ஒரு பக்கத்து வீட்டு பையனுக்கு நடக்கிற ப்ராப்ளம்ஸை நம்ம எப்படி நம்ம நேரடியாக நம்ம பார்க்குறோமோ அதே மாதிரி தான் இருக்கும். படத்துக்கான நிறைய விஷயங்களை வந்து ஆட் பண்ணியிருந்தாலும் அந்த ரியலிஸ்டிக்காக இருக்கும் படம் உங்களுக்கு பார்க்கும்போது.
ஒரு ஏழை வீட்டு பையன் ஒரு பணக்கார வீட்டு பொண்ணை லவ் பண்ணும்போது அவனுக்கு ஏற்படுற அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எப்படி அவன் வந்து சரி பண்ணுறான்றதா இருக்குது. இந்த படத்தில் வந்து நான் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்கேன். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி மாதா சம்மந்தப்பட்ட கதை. இது ஃபுல்லாக வடக்கன் குளம்ல இருக்கிற ஒரு சர்ச்சில் நடந்த மிராக்கிள் சம்மந்தப்பட்ட ஸ்டோரி இது. அதாம்மா இந்த ஊரில் கட்டின முதல் கோயில். அந்த கோவிலில் ஒரு பெரிய சரித்திரமே அடங்கியிருக்கு. நான் சரத் பிரியதேவ், கடல் தந்த காவியம் படத்தின் இசையமைப்பாளர் பேசுகிறேன். இந்த படம் மாதாவின் அற்புதங்களை பற்றி எடுக்கப்பட்ட படம். இந்த படம் 5 பாடல்கள் உள்ளன. மோனிஷா, ஆனந்த் சார், அப்புறம் கிருஷ்ணராஜ் சார், அப்புறம் சசிரேகா மேடம், அப்புறம் சுதா, தன்யஸ்ரீ, பேபி தன்யஸ்ரீ போன்றவர் பாடியிருக்கிறாங்க. எல்லாமே நல்லா பாடியிருக்கிறாங்க. எல்லா பாட்டுமே ஒரு பக்தி பாட்டு மாதிரி இல்லாமல் ஒரு எல்லா சுவையும் நிறைஞ்ச எல்லா மக்களும் விரும்பி கேட்குற மாதிரி அற்புதமாக அமைஞ்சிருக்குது. என் பேர் ஸ்ரீதேவி. இந்த படத்தில் வந்து நான் வந்து ஒரு அனாதை பொண்ணு மாதிரி நடிச்சிருக்கேன். எங்கள் அப்பா அம்மாலாம் என்னை விட்டு பிரிஞ்சிருக்க மாதிரி நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு காடெல்லாம் வந்திருக்க மாதிரி இந்த படம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்க மாதிரி சீரியஸாகவும் இருக்கும், ஜாலியாகவும் இருக்கும். நல்லபடியாக செஞ்சுருக்குறோம். இந்த படம் வந்து ஒரு படமாக இல்லாமல் ஒரு கடல் தந்த காவியமாக வந்து அழகாக செதுக்கியிருக்கிறாரு. நான் அந்த கடல் தந்த காவியம் படத்தோட ஃபுல் ஆராக நான் தான் பண்ணியிருக்கேன். ஒரு நல்ல ஒரு கதை, அதாவது மற்ற படத்தோட அது கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஸ்டோரியை நல்லா பேஸ் பண்ணி இந்த படத்தை ஃபுல்லாக எடுத்துருக்குறாங்க. அது நான் ஏன் சொல்கிறேன்னா, நான் ஆராக பண்ணும்போதே தெரிஞ்சுக்கிட்டேன் நல்ல படம் வந்திருக்குது. நான் பிரகாஷ் ஜோ. இது வந்து என்னுடைய ஃபஸ்ட்டு ஃபில்ம். இதில் பார்த்திங்கன்னா ஸ்டைல் பாலா வந்து டான்ஸ் பண்ணியிருப்பாங்க. எல்எஸ் ராஜ் அவர் வந்து கேமரா பண்ணியிருக்காரு. எடிட்டர் வந்து பாலு பண்ணியிருக்காங்க. எடிட்டிங்கெல்லாம் வந்து நல்லா கலக்கியிருக்கிறாரு, நல்லா வந்துருக்குது. டோட்டலாக பார்த்திங்கன்னா படத்தில் 4 சாங், அதுக்கு சரத் பிரியதேவ் இசையமைச்சிருக்காரு. நல்ல இசையெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்குது. படம் வந்து நல்லா ஓடும்னு நம்புகிறோம். ஓகே, இன்றைக்கி நீங்கள் சுவாரஸ்யமாக எப்படி நம்ம நிகழ்ச்சியை பார்த்தீங்களோ அதே மாதிரி டெய்லி உங்களுக்காக நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்குது. அதையும் நீங்கள் சுவாரஸ்யமாக தான் பார்க்க போகிறீங்க. ஸோ அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் ஒரு பெரிய பாய் பாய் சொல்லிக்கிறேன்.